தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் அடுத்த மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் நிறைய பேசுவோம். மேடம், தமிழகத்தோட அடுத்த மாநில தலைவராக நீங்க அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? மிக்க மகிழ்ச்சியாக உணர்கிறேன். தற்போது மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இதை போல தமிழகத்தில் உள்ள அடித்தட்டு மக்கள், எல்லா பிரிவு மக்களின் பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கு, அவர்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக எனது உழைப்பு முழுமையாக தமிழக மக்களுக்கு இருக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிற நிலையில தமிழகம் முழுவதும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே ஒரு நல்ல பாஜகவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த நிலையில எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை நீங்க எடுப்பீங்க? நிச்சயமாக 2016 பாரதிய ஜனதா கட்சி வரலாறு படைக்கும். மத்தியில் எப்படி நாங்கள் வரலாறு படைத்தோமோ அதே போல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகம் காண இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நல்லாட்சியை, மக்களுக்கான ஆட்சியை, மக்களுக்கான ஒரு கட்சியாக இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக 2016 பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். அதில் எங்களோடு தொண்டர்களோடு சேர்ந்து உழைப்பும் என்னோடு உழைப்பாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையும் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இல்லை, அதையெல்லாம் எங்களது மூத்த தலைவர்கள், எங்களது தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லோரோடும் சேர்ந்து அமர்ந்து முழுமையான ஒரு ஒற்றுமையோடு இந்த கட்சியை மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சியாக மாற்றுவதற்கான திட்டம் இருக்கிறது. வருங்காலத்தில் பார்க்கத்தான் போகிறீர்கள், வெற்றி பெறத்தான் போகிறோம். நன்றி. பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தில் பிறந்த தமிழிசை சவுந்தரராஜன் கடந்து வந்த அரசியல் பாதையை சற்றே திரும்பி பார்ப்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முதுபெரும் காங்கிரஸ் தலைவருமான குமரி அனந்தனின் மகளான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை மருத்துவக் கல்லூரியில் இளங்கலை மருத்துவ படிப்பை முடித்தவர். இதனையடுத்து சென்னையில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மகப்பேறு பட்டய படிப்பை இவர் முடித்துள்ளார். இவரது கணவர் சவுந்தரராஜன் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனை ஒன்றில் சிறுநீரகத்துறை துறை தலைவராக உள்ளார். இவர்களது 2 குழந்தைகளும் மருத்துவ படிப்புகளை முடித்துள்ளனர். காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த இவர் பாரதிய ஜனதா மீது கொண்ட ஈர்ப்பால் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு அக்கட்சியில் இணைந்தார். கடந்த 1999ஆம் ஆண்டு கட்சியின் மருத்துவ பிரிவு தென்சென்னை மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற இவர் படிப்படியாக பல்வேறு பதவிகளை பெற்று முன்னேறினார். 2007ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற தமிழிசை 2010ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து 2013ஆம் ஆண்டு முதல் கட்சியின் தேசிய செயலாளராக அவர் பதவி வகித்து வந்தார். கவிதைகள், கட்டுரைகள் எழுதுவதிலும் மேடை பேச்சிலும் தமிழிசை சவுந்தரராஜன் சிறந்து விளங்குபவர்.